பொதுச் செயலாளர் திரு ஆர் ஈஸ்வரன் அவர்கள் இப்பொழுது தனது எழுச்சி உரையாற்ற வருகிறார். இன்றைக்கு கரூரிலே நடக்கின்ற இந்த மாநாடு ஒரு தனிப்பட்ட மனிதனால் நடத்தக்கூடியதல்ல. கொங்கு நாடு முன்னேற்ற கழகமும் ஒரு தனி மனித இயக்கம் கிடையாது. கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுகிறோம் என்று சொன்னால் நமக்கு பின்னாலே இருக்கின்ற அனுபவமிக்க தலைவர்கள் என்னதான் நாம் உழைத்தாலும், முன்னாடி இளைஞர்கள் அத்தனை பேரும் நாம் 24 மணி நேரமும் உழைத்தாலும் நமக்கு பின்னாடி அனுபவம் மிக்க இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம், நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அன்றைக்கு நம்முடைய தலைவர் கோவை செழியன் அவர்கள் பேரவையை ஆரம்பித்த போது இந்த வயதிலும் கூட நமக்கு இணையாக எவ்வளவோ அறிவுரைகள், சில நேரங்களிலே நாம் வேகமாக செல்லும் போது நம்முடைய வேகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இப்படி செய்தால் நன்றாக இருக்கும். பல நேரங்களிலே சொல்லும் போது உன் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை, இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், யோசித்துப்பார் என்று ஒரு சொந்த தம்பிக்கு கொடுக்கின்ற அறிவுரையை போல இன்றைக்கு என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அவர்கள் பேரவையை ஆரம்பித்த பொழுது அதனுடைய பொருளாளராக இருந்து தலைவர் செழியன் அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையினுடைய தலைவராக பொறுப்பேற்று பிறகு அதை நீங்கள் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது அதை மாற்றிக் கொடுத்து பிறகு ஓராண்டு கழித்து நீங்கள் மறுபடியும் பேரவையினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது ஒரு இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் இரவு 12-1 மணி வரைக்கும் கட்சிக்காக பேரவைக்காக விட்டு சென்ற பேரவையை இவர் வழிநடத்தி உயிரோடு வைத்திருக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் கிடையாது. அப்படிப்பட்ட இன்முகத்தோடு அவருக்கு நான் கோபம் வந்து பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்திலே அவரோடு கோபம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. வந்தபோது கூட நான் அதுதான் கேட்டேன். அப்படி இன்றைக்கு இந்த கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் போட்டியிடலாம், 20 எம்எல்ஏக்களை நாம் உருவாக்கலாம், சட்டமன்றத்திலே கொங்கு மண்ணினுடைய குரல் கேட்கும். ஆனால் அதற்கெல்லாம் காரணம் இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையை தலைவருக்கு பின்னால் இதுவரைக்கும் வழி நடத்தினாரே அண்ணன் ஆர் தேவராஜன் அவர்கள் தான் அதற்கு காரணம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த கொங்கு நாட்டை மீட்டெடுக்கின்ற போரிலே படை தளபதியாக நான் முன்னேறிக் கொண்டிருக்கின்றேன். அதை பார்த்து என் பின்னால் அணிவகுத்து வருகின்ற அத்துணை கொங்கு சிங்கங்களும் நீங்கள் முன்னேறுங்கள், நீங்கள் நேர்கொண்ட பார்வையோடு முன்னேறுங்கள்,
உங்கள் புறமுதுகிலே குத்த நினைக்கின்றவர்களை சிங்கமடா நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று சிங்கமாக சீறி கிளம்பி இருக்கின்ற தீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகளிலிருந்து இன்றைக்கு இந்த மாநாடு இவ்வளவு சிறப்பாக எங்கு நோக்கினும் இந்த கொங்கு நாட்டு மக்களுடைய தலைகள் அப்படிப்பட்ட கூட்டத்தோடு இந்த மாநாடு நடக்கிறது என்று சொன்னால் இது 2 மாத கால பணி. 2 மாத காலமாக ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அத்துணை பொறுப்பாளர்களும் கூட்டங்களை போட்டு ஆலோசனைகளை நடத்தி ஒவ்வொரு பகுதியிலும் எல்லா பகுதிகளிலுமே 2 சக்கர வாகன பேரணி, ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 2 சக்கர வாகன பேரணி, மடத்துக்குளத்திலே அங்கே மாட்டு வண்டி பேரணி விவசாயிகள் சங்க காலத்திலே நடத்தியது. இன்றைக்கு மாட்டு வண்டி பேரணி மடத்துக்குளத்திலே சென்ற வாரத்திலே நடத்தினார்கள். அதே போல இந்த மாநாட்டிற்காக பெருந்துறையிலிருந்து மாட்டு வண்டிகளிலே நம்முடைய சொந்தங்கள் இளைஞர்கள் அத்துணை பேரும் விவசாய அணியினுடைய செயலாளர் பரமசிவத்தினுடைய தலைமையிலே இந்த மாநாட்டிற்கு பெருந்துறையிலிருந்து வண்டியிலே இங்கே வந்திருக்கின்றார்கள். இதுவெல்லாம் எதற்காக? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? சாதிக்க வேண்டும். நாம் சாதித்தே ஆக வேண்டும். அதிலே வேறு யோசனையே இருக்கக்கூடாது. கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது ஒரு தனி மனித இயக்கம் கிடையாது. பல கட்சிக்காரன் சொல்லுவான் மக்கள் இயக்கம், ஆனா அத்தனையும் ஏதாவது ஒண்ணு மக்கள் இயக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா குடும்ப இயக்கம் இல்லைன்னு ஒரு கட்சியாவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கிறவர்கள் மத்தியிலே மக்கள் இயக்கம் என்று சொன்னால் கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். இன்றைக்கு லட்சோப லட்சம் இளைஞர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி உருவான கட்சி இந்த கொங்கு நாடு முன்னேற்ற கழகம். அத்தனை பேருடைய உயிரும் எப்போது வேண்டுமானாலும் கட்சிக்காக தருவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த சிங்க கூட்டம் நம்முடைய தாய்மார்களுடைய உறுதியிலே, அவர்கள் உணர்விலே, சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வாங்கிய ஓட்டுகளிலே சரிபாதிக்கு மேலே நம்முடைய தாய்மார்கள் போட்டது என்பதை நாம் மறக்க கூடாது. அதை எப்போதும் மறந்தால் நன்றி கெட்டவர்களாகவும். அப்படி நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய கட்சியை வளர்த்தாக வேண்டும் என்று இன்றைக்கு அவ்வளவு மும்முரமாக பல குடும்பங்களிலே என்னுடைய தம்பிகளை பார்த்து என்னையும் சேர்த்து பல குடும்பங்களிலே சொல்லுகின்றார்கள், இந்த கட்சிக்கு உழைக்கிற மாதிரி குடும்பத்துக்கு உழைச்சிங்கன்னு சொன்னா நிறைய சம்பாதிச்சிடலாம். இந்த கொங்கு மண் என்பது நாம் பிறந்த இந்த மண், இதன் மீது நாம் வைத்திருக்கின்ற பாசம் அளவில்லாத பாசம். குடும்பத்தின் மீது வைத்திருக்கின்ற பாசத்தை விட நாம் எல்லாம் இந்த மண்ணின் மீது வைத்திருக்கின்றோம். நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய தாய் மீது வைத்திருக்கிற பாசத்தை விட இந்த தாய் மண்ணின் மீது நாம் வைத்திருக்கிற பாசம் அதிகம் என்பதுதான் இங்கே இந்த அளவிற்கு இன்றைக்கு தெரிகின்ற இந்த கூட்டம் இவ்வளவு எழுச்சி அதனால் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த கொங்கு மண்ணின் மீது ஆசை வைத்திருப்பதும் இந்த கொங்கு மண்ணினுடைய பெருமையை நாம் புரிந்து கொண்டிருப்பதும் ஆச்சரியம் அல்ல. ஆனால் உலகத்தில் இருக்கின்ற அத்துணை பேரும் இந்த கொங்கு மண்ணினுடைய பண்பாடுகளை, நம்முடைய விருந்தோம்பலை, நம்முடைய சிறப்புகளை பேசாதவர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த கொங்கு மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஏன் இன்றைக்கு என்ன, சங்க காலத்திலே சங்க நூல்களிலே இந்த கொங்கு மண்ணை புகழாத நூல்களே கிடையாது. இந்த கொங்கு மண்ணினுடைய பெருமைகளை பாடாத சங்ககால புலவர்களே கிடையாது. அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நாம். இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் எப்படிப்பட்ட
மண்ணிலே நாம் பிறந்திருக்கின்றோம், என்ன பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்ற உணர்வு நம்ம அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய சரித்திரம் நமக்கு தெரிய வேண்டும். நம்முடைய வரலாறு இப்படிப்பட்ட வரலாறு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வரலாறு உள்ள இந்த கொங்கு நாட்டை அத்துணை அரசியல் கட்சிக்காரர்களும் மரியாதையாக வைத்திருந்தார்கள். எந்த கட்சியிலுமே நமக்கு மரியாதை குறைவு கிடையாது. காங்கிரஸாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும், அண்ணா திமுகவாக இருந்தாலும் அத்தனை மரியாதை நமக்கு இங்கே இருந்தது. ஏன் நாம் செய்யாத அரசியலா? அங்கே சென்னை ராஜதானிக்கு பிரதம அமைச்சராக இருந்தாரே நம்முடைய சுப்பராயன், அவர் செய்யாத அரசியலா? பசுமை புரட்சிக்கு வித்திட்டாரே நம்முடைய சி சுப்பிரமணியம் பெரியவர், அவர் செய்யாத அரசியலா? எவ்வளவு பேர் காமராஜருக்கு இணையாக அவர் அரசியலை செய்தார். அப்படிப்பட்ட அரசியலை செய்தவர்கள் எல்லாம் இந்த கொங்கு மண்ணிலே இருந்தார்கள். அத்துணை அரசியல் கட்சிகளும் அங்கே பெருமையாக இந்த கொங்கு மண்ணை சார்ந்தவர்களை வைத்திருந்தார்கள். திராவிடர் கழகம், திராவிடர் கழகம் எங்கிருந்து உருவானது? நம்முடைய தந்தை பெரியார் ஈரோட்டை சேர்ந்தவர், இந்த மண்ணை சேர்ந்தவர் என்ற பெருமை நமக்கு இல்லையா? திராவிடர் கழகம் எங்கிருந்து உருவானது? திராவிடர் கழகத்திலிருந்து அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகின்றது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை சந்தித்தது இந்த திருப்பூர் மண்ணிலே. திருப்பூர் மண்ணிலே தான் அண்ணாதுரை அவர்கள் பெரியாரை சந்திக்கின்றார். அங்கே அண்ணாதுரையும் பெரியாரும் இந்த மண்ணிலே சந்திக்கவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கிடையாது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை ராபின்சன் பூங்காவிலே அந்த கட்சி ஆரம்பிப்பதற்காக அங்கே முதல் கூட்டம் நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் பெத்தாம்பாளையம் பழனிசாமி கவுண்டர் என்பதை நாம் பெருமையோடு எடுத்துக் கொள்ளலாம். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிய போது அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தவர்கள் இந்த கொங்கு மண்ணை சார்ந்தவர்கள். ஏன் எம்ஜிஆர் காலத்திலே இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவை பொறுத்தவரை கொங்கு நாடுதான் தங்களுடைய கோட்டை என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களே பெருமையாக. எப்படி அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தார்களே. ஆனால் அந்த பெருமைகள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு இருக்கின்றதா? அரசியலிலே அந்த மரியாதை இன்றைக்கு நமக்கு இருக்கின்றதா? யார் அதை கெடுத்தார்கள்? நாம் இந்த கொங்கு மண்ணிலிருந்து சென்ற அரசியல் தலைவர்கள் எப்படி கெடுத்தார்கள்? சுய லாபத்திற்காக, உனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக காலில விழுந்த நீ கேவலப்படுத்தின. நீ மட்டுமா விழுந்த? உனக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேர் தலையும் ஒரு காலிலே சமர்ப்பணம் செய்தாய். இது நியாயமா? நீ தனி மனிதனா? மக்களுடைய பிரதிநிதி இல்லையா? அவ்வளவு ஓட்டுக்களை வாங்கிய ஒரு உறுப்பினர் ஒரு தலைவர்களுடைய காலிலே விழும்போது அது வயதுக்கு மரியாதை கொடுத்து பக்தியாக விழலாம், பாசத்திலே விழலாம். ஆனால் பதவிக்காக விழக்கூடாது. அப்படிப்பட்ட பதவிக்காக இந்த கொங்கு மண்ணிலே சென்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் அப்படி விழுந்த காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய மரியாதை இந்த அளவுக்கு மோசமாக போனது. அரசியலுக்கு வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படவில்லை, அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படவில்லை. ஆனால் இப்படியெல்லாம் இந்த கொங்கு மண்ணினுடைய மானத்தை வாங்கியவர்களுக்காக வேறு வழி இல்லாமல் நாம் இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு விவசாயிகளுக்காக என்ன செய்தார்கள்? விவசாயிகளை வாழ வைப்பதற்காக இன்றைக்கு என்ன செய்தீர்கள்? விலைவாசி ஏறுதுங்கிறார். விவசாயிகள் வேலை செய்யல, விவசாய உற்பத்தி இல்ல, அப்ப விலைவாசி ஏறாம என்ன பண்ணும்? விலைவாசியை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்தணும். விவசாய உற்பத்தியை பத்தி கவலை கிடையாது. இன்றைக்கு ஒரு விவசாயி, இந்திய நாட்டிலே ஒரு விவசாயினுடைய சராசரி வருமானம் 2115 ரூபாய் 10 பைசா. 5 பேர் குடும்பத்தில் சேர்ந்து ஒரு சராசரி வருமானம் மாசத்துக்கு 2115 ரூபாய் 10 பைசா தான். இதான் கணக்கு. சிறு விவசாயிகள் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறார்கள். ஆனா சென்னை போன்ற மாநகரத்திலே வீட்டு வேலை செய்கின்ற பெண்கள்
ஒரு பாத்திரம் கழுவி வீட்டை தொடச்சாங்க, 1 மணி நேரம் வேலை பார்த்தா அவங்க மாச சம்பளம் 2000. 2000க்கு ஆள் கிடைக்கிறது கிடையாது. விவசாய நிலைமை பாருங்க. இதான் நம்முடைய நிலைமை, விவசாயினுடைய நிலைமை. இவ்வளவு கேவலமாக இருப்பது அரசாங்கத்திற்கு அவமானம் இல்லையா? அந்த அவமானத்தை துடைப்பதற்கு இவர்கள் முயற்சிக்க வேண்டாமா? இதையெல்லாம் கேட்பதற்கு ஆள் கிடையாது. இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம். அதாவது விவசாயிகளுக்கு கொடுக்கிறதுக்கு பணம் இல்லை, ஆனா சினிமா தயாரிச்ச சினிமா தயாரிப்பாளர் நஷ்டம் அடைஞ்சா கொடுக்கிறதுக்கு பணம் இருக்குது. சினிமாவிலே நலிவடைந்த கலைஞர்களுக்கு வீடு கட்டி தருவார்கள், அதுக்கு கொடுப்பதற்கு பணம் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுக்கு அள்ளி கொடுப்பதற்கு பணம் இருக்கின்றது. எம்எல்ஏ எம்பிக்களுடைய சம்பளத்தை ஏற்றுவதற்கு பணம் இருக்கின்றது. ஆனால் விவசாயிகளுக்கு பணம் இல்லை. இன்னைக்கு யாராவது சொன்னா நம்புவானா? 1,76,000 கோடியை பார்த்த பின்னாடி எவனாவது நம்புவானா? நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? நம்ப மாட்டான். அப்படி விவசாயிகளுடைய பிரச்சனையை இன்றைக்கு எடுத்து சொல்லுவதற்கு ஆள் கிடையாது. இன்றைக்கு விலைவாசி ஏறுச்சுன்னு சொன்னா உடனே இறக்குமதி பண்றானா? விலைவாசி ஏறுனா அரசாங்கம் உடனே இறக்குமதி பண்ணும். இறக்குமதி பண்ணி நாங்க பணவீக்கத்தை குறைச்சிட்டோம்னு சொல்லி தம்பட்ட அடிச்சுக்குவாங்க. ரொம்ப பெருமையா இங்க விவசாயி 1,00,000 பேர் தற்கொலை பண்ணிக்குவேன். அது தற்கொலையா? இப்படி இறக்குமதி செய்து விலைவாசி குறைத்து இவர்களை தற்கொலை செய்ய தூண்டுவது ஒரு கொலை செய்வதற்கு சமானம் இல்லையா? நீங்கள் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளை கொலை செய்தது நீங்கள் இல்லையா? அப்படி விவசாயிகளுடைய பிரச்சனை. அதே போல நிலத்தடி நீர், தண்ணீர் வசதி. சோழர் காலத்திலே, கிருஷ்ண தேவராயர் காலத்திலே 40,000 குளங்களை வெட்டி இருக்கிறார்கள். இந்த மண்ணிலே 40,000 குளங்களை வெட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பண்ணீங்க? என்ன நடந்தது? அங்கே மேட்டூர் அணையை யார் கட்டினார்கள்? மேட்டூர் அணையை ஆர்த்தர் என்ற ஆங்கிலேயன் கட்டினான். 1926ஆம் ஆண்டிலிருந்து 1934ஆம் ஆண்டு வரைக்கும் ஆங்கிலேயர்கள் அந்த அணையை கட்டினார்கள். அதற்கு பிறகு பவானிசாகர் அணையை கட்டினார்கள். 1948ஆம் ஆண்டிலிருந்து 1955ஆம் ஆண்டு வரை அமராவதி அணையை கட்டினார்கள். 53ஆம் ஆண்டிலிருந்து 58ஆம் ஆண்டு வரை அங்கே வைகை அணையை கட்டினார்கள். வைகை அணை எப்போது கட்டினார்கள்? 54ஆம் ஆண்டிலிருந்து 59ஆம் ஆண்டு வரை. அங்கே திருமூர்த்தி அணை எப்போது கட்டினார்கள்? 62ஆம் ஆண்டிலிருந்து 65ஆம் ஆண்டு வரை. இப்படி அவர்கள் கட்டியதெல்லாம் சாத்தனூர் அணையை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுவும் அப்பதான். இதுவெல்லாம் ஆலியாறு பார்த்தீங்கன்னு சொன்னா 59ல இருந்து 62 வரைக்கும். 67க்கு பின்னாடி ஒரு அணை கூட கட்டல. 67 வரைக்கும் இத்தனை அணைகளை கட்டி இருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. அப்ப 67க்கு பின்னாடி ஒரு அணையை கட்ட முடியலையே. அவன் கரிகால சோழன் கல்லணையை கட்டவில்லையா? காளிங்கராயன் வாய்க்காலை வெட்டவில்லையா? இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் பங்குக்கு செய்த போது 67ஆம் ஆண்டிலிருந்து ஒரு வாய்க்காலை, ஒரு அணையை கூட கட்டவில்லை என்று சொன்னால் விவசாயத்தினுடைய நிலத்தடி நீர் எப்படி சீர்வரும்? அது எப்படி பெறும்? பெறக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு தமிழகத்திலே 5 கோடி தென்னை மரம் இருக்கின்றது. 5 கோடி தென்னை மரம். தென்னை மரம் எல்லாம் ஓட்டு போட்டா நம்ம தான் ஜெயிப்போம், வேற யாரும் ஜெயிக்கவே முடியாது. ஆனா தென்னை மரம் ஓட்டு போட்டதுன்னு சொன்னா இந்நேரம் கல்லறைக்க அனுமதி வந்திருக்கும். இது வரைக்கும் கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க. அது ஓட்டு போட மாட்டேங்கிறதுனால தானே. அதனால தென்னை விவசாயிகள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். தென்னை விவசாயிகள் அத்தனை பேரும் ஒற்றுமைப்பட வேண்டிய கட்டாயம். கல் இறக்குவதற்கு அனுமதியை நாம் கண்டிப்பாக பெற முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்படி விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அதை விட்டுட்டு நம்ம போராடுறது என்ன? மற்ற கட்சிகள் எல்லாம் கேரளாவில் அணை கட்டிட்டான், கர்நாடகாவில் அணை கட்டிட்டான், ஆந்திராவில் அணை கட்டிட்டான். நீ என்னடா கட்டின? அவன் கட்டான்னு போராட்டம். நீ என்ன கட்டின?
இங்க நீ ஏதா கட்டுனியா? ஏன் அவனை பார்த்தாவது புத்தி வர வேண்டாமா? அப்படி விவசாயிகளுக்காக எதையும் செய்யக்கூடிய நிலையிலே எந்த ஒரு அரசும் கிடையாது. சாயக்கழிவு தண்ணிய குடிச்சு நிறைய குட்டி போடுற பண்ணியே குட்டி போடுறதில்லை. இதை விட பச்சையா ஏதாவது சொல்ல முடியுமா? குட்டி போடுற பண்ணி குட்டி போட மாட்டேங்குதுங்க. அதிகமா குழந்தை பிறக்கலன்னு சென்னையில் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்கன்னு சொன்னா இந்த கொங்கு நாட்டிலிருந்து எங்கெல்லாம் சாய தண்ணி ஓடுதோ அந்த அங்கிருந்து வர்றவங்க தான். பண்ணியே குட்டி போடலன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்படி நிலத்தை கூட இந்த மண்ணை கூட மலடாக்கி இருக்கின்றார்கள். சாயக்கழிவு பிரச்சனையிலே நம்முடைய ஆப்போக்கு அண்ணன் அவர்கள் பல ஆண்டுகளாக போராடி இன்றைக்கு ஒரு 9 கோடி ரூபாய் கரூர் ஈரோடு மாவட்டத்திற்கு கொடுப்பதாக இருக்கின்றார்கள். அடுத்த வாரத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க போகிறார்கள். இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வது, இடையிலே இடைத்தரகர்கள் யாரோ பண வசூல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சில விஓக்கள் சில பேர் அந்த பணத்தை வாங்கி தர்றோம்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரும் ஏமாறாதீங்க. அந்த பணம் அதுவா வரும். அண்ணன் ஆப்போக்கு அவர்கள் பட்ட கஷ்டம், அந்த பணம் அதுவாக உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் யாருக்கும் பணம் தர வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால சாயக்கழிவு பிரச்சனையை பொறுத்தவரை அரசாங்கத்தினிடத்திலே ஒவ்வொரு மாநாட்டிலும்